அடுத்தது ரா இளம் குமரனாரோட பிழை இல்லாமல் எழுதுவோம்ல மூணாவது டாபிக் என்னன்னு பாக்குறோம். பிழைகளை குறைக்க வழிகள். என்னென்ன பண்ணா பிழைகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் சொற்களோட முதல் எழுத்தா மட்டும்தான் வரும் அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரிஞ்சா அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லோட இடையிலையோ இல்ல இறுதியிலையோ வராது. அளபடை மட்டும்தான் சொல்லின் இடையிலும் கடையிலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா வருவோம், குறி, நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம், தளி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அளபடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து இடையிலும் கடையிலும் வரும். மற்ற எந்தபடியும் உயிரெழுத்துக்கள் வந்து முதல்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் போது நம்ம தவறு பண்ண மாட்டோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் கண்டிப்பா சொல்லோட முன்னாடி வரவே வராது, இடையிலும் கடையிலையும் மட்டும்தான் வரும். அடுத்து உயிர்மை எழுத்துக்கள். இந்த உயிர்மை எழுத்துக்களோட முதல், இடை, கடை அந்த 3 இடத்துலயும் வரது உயிர்மை எழுத்துக்கள் தான். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தும் பார்த்தோம் அப்படின்னா சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் ஆயுத எழுத்து. அடுத்து இந்த யா, ரா, ஈ, இரு, இல்லு இன்னும் 3 மெய்யெழுத்துக்களை ஒட்டியே மற்றொரு மெய்யெழுத்து வரலாம். அதாவது ஒரு மெய்யெழுத்து தொடர்ந்து அடுத்த மெய்யெழுத்து இந்த ஈ, இரு, இல்லு இந்த 3 எழுத்துக்களையும் தொடர்ந்து இன்னொரு மெய்யெழுத்து வரலாம். இப்ப நம்ம வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதுல இல்லு பக்கத்துல இத்து வரும். சோ இந்த மாதிரி மெய்யெழுத்துக்கள் வரலாம். அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈரொற்று உடனிலை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஈரொற்று உடனிலை அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா வாய்க்கால், பார்த்தான், வாழ்க்கைன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒற்றலைப்படையிலையும் மகர குறுக்கத்திலையும் மட்டும் 2 புள்ளி எழுத்துக்கள் வரும். இது போக இந்த ஈ, இரு, இல்லு அதை தவிர ஒற்றலைப்படையிலையும் மகர குறுக்கத்திலையும் அதாவது எழுத்துக்கள் வந்து இரட்டித்து வரும். இப்ப வஞ்சம் அப்படிங்கறத 2 இன்ச் போட்டு எழுதியிருக்கோம். அடுத்து கொன் அப்படின்னு முடியும் போது இந்த மகர குறுக்கத்துல 2 மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு. சென் இந்த மாதிரி வரும் இல்லையா. அடுத்தது இட்டு, இல்லு, இரு அந்த புள்ளி எழுத்துக்களை அடுத்து இன்னொரு புள்ளி எழுத்து போடுதல் தவறு. இந்த இட்டு, இல்லு, இல்லு, இரு இந்த 4 எழுத்து வந்துச்சுன்னா அது பக்கத்துல இன்னொரு மெய் எழுத்து வராது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காட்சி, அதுல இட்டு இருக்கு. இப்ப சொல்லும் போது காட்சி ஒரு சில பேர் வந்து இட்டு போட்டு இச்சு போட வாய்ப்பு இருக்கு. ஆனா இச்சு வரக்கூடாது அங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிறேன் அப்படிங்கறத கேள்கிறேன் அப்படின்னும், கற்க என்பதை இன்னொரு இக்கு போட்டு கற்க இந்த மாதிரிலாம் எழுதுறத வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிழைய வந்து எண்ணி பார்த்து அதை என்னென்ன சொற்கள் நம்ம பிழை பண்றோம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். வல்லெழுத்துக்கள் மிகும் இடம், வல்லெழுத்து மிகா இடம் அதை தெளிவா தெரிஞ்சுட்டு எழுதும் போது நம்ம பெருவாரியான பிழைகளை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிழைகளை குறைப்பதற்கான வழிகள் ரா இளம் குமரனாரோட பிழை இல்லாமல் எழுதுவோம்ல இருக்கு.